இப்ப ரீசெண்டா ஒரு படம் பாத்துங்க. என்னோட லைஃப்ல இந்த மாதிரியான இன்னொரு படம் நான் பாப்பேனான்னு தெரியாது. ஆனா இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு தரமான படம்னே சொல்லுவேன். குறிப்பா இந்த டைரக்டர் டேவிட் ஃபின்ச்சராலே திரும்ப இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும்னு என்ன கேட்டா நான் முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி தான் எடுத்து வச்சிருக்காரு. டேவிட் ஃபின்ச்சரோட ஜானரே வேற மாதிரியான ஜானர். ஆனா அவர் அந்த ஜானர் விட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வச்சு அதுல ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு தரமான படம்னு பாத்துக்கோங்க. படத்தோட பேர் என்ன கேட்டீங்கன்னா த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இருக்கு. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா மனுஷங்க வந்துட்டு குழந்தையா பிறந்து பெரியவங்கள ஆகி தான் இறப்பாங்க. இதுதான் உலக வழக்கமாவும் இருக்கு. ஆனா இந்த படத்தோட கான்செப்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட்டுங்க. ஒரு குழந்தை பிறக்குது, ஆனா அது 85 வயசா இருக்கும் என்ன மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்குமோ அந்த ஸ்டேஜ்ல பிறந்து அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரிங்ல குழந்தையாகி அப்புறம் இறக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. படம் பாக்குறதுக்கு செம்ம அல்டிமேட். உங்க வாழ்க்கையில ஒரு படத்தை மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு டிஃப்ரெண்டான படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.